சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை வென்று சாதனை படைத்த புதுச்சேரி மாணவர்களை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் அகத்தியர் சென்னை சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான சிலம்பம் போட்டி சென்னையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சாய் கணேஷ் கலைக்கூடத்தின் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக விளையாடி முதல் மற்றும் இரண்டாம் இடங்களுக்கான கோப்பைகளை வென்று சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சாய் கணேஷ் கலைக்கூடத்தின் நிறுவனர் வாசுகி, ஆசான் ராஜ்குமார், விக்னேஸ்வர் மாஸ்டர் மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மாணவர்களின் சாதனையை பாராட்டிய முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் சிலம்பம் கலைக்கு அரசு சார்பில் சிறப்பு அங்கீகாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆசான் ராஜ்குமார் முதல்வரிடம் கோரிக்கை மனு அளித்தார். இந்த சந்திப்பின் போது சிலம்பம் கலையின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நஷா முகத் பாரத் சங்கல்ப இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தலைமையில் போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிமொழியை மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி நாஷா முகத் பாரத் சங்கல்ப திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதன் அவசியம் குறித்து உரையாற்றினார். இதன் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி பல்கலைக்கழக மாநாடு மற்றும் கலாச்சார வளாகத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் இளைஞர்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌகான், மை பாரத் திட்ட மாநில துணை இயக்குநர் ரவி, மை பாரத் தன்னார்வலர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி ஏற்று போதைப் பொருள் ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை சமூகத்தில் பரப்ப உறுதியளித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்தின் புதிய அலுவலகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து 4000 பெண்களுக்கு புடவைகளையும் 2500 பேருக்கு அன்னதானத்தையும் வழங்கினர். புதுச்சேரி வழுதாவூர் சாலை சண்முகாபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்ததுடன் குத்துவிளக்கு ஏற்றி அலுவலகத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்தை அலுவலக இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்த முதல்வர் ரங்கசாமியிடம் அழகானந்தம் ஆசி பெற்றார். பின்னர் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த 4000 பெண்களுக்கு புடவைகளையும் 2500 பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செல்லப்பெருமாள்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் தேவஸ்தானத்தின் 113வது செடல் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நாசுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் தேவஸ்தானம் மற்றும் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலயத்தின் 113வது செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சுவாமி புறப்பாடு நடைபெற்ற நிலையில் 11வது நாள் திருவிழாவாக நேற்று இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லாசிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி பி சிவக்கொழுந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து கிருஷ்ணாநகர் திருப்புக சுந்தரி ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவிகளுக்கு அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செல்லப்பெருமாள்பேட்டை இளைஞர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாசிப்பேட்டை குறிஞ்சி நகர் 7வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கும்பம் கொடுத்தல் விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார்.
பட்டனூர் கிராமம் வசந்தபுரம் தெருக்குள் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் 7வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் வருடாந்திர திருவிழா கடந்த 1ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றி காப்பு கொட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக தீபாரதனை நடைபெற்றது. மேலும் கரகம் வீதி விழா, அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி, ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. மேலும் கும்பம் கொட்டுதல் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். விழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலைகள். அதையொட்டி பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக உப்பளம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி, 500 பேருக்கு புடவைகள் மற்றும் கைத்துணிகள், மேலும் ஒருவருக்கு சுயதொழில் மேற்கொள்ள தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், அழகானந்தம், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சென்னையில் நடைபெறவுள்ள ரூம் ட்வீன் மிஷன் திட்டத்திற்கான மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடி நிதியுதவிக்கான வரைமூலையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோசார்லஸ் மார்டின் வழங்கினார். மார்டின் குழுமம் ஸ்பேஸ் சோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்த் இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் இணைந்து செயல்படுத்தும் ரூமி ட்வின் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையில் இரண்டு ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த அறிவியல் மற்றும் விண்வெளி விழிப்புணர்வு திட்டத்திற்கு ஆதரவாக மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான நிதி உதவிக்கான வரவேற்புகளை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோசார்லஸ் மார்டின், ஸ்பேஸ் சோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்திடம் ரூபாய் 1 கோடிக்கான வரவோலையை வழங்கினர். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களிடம் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் மேட்டுப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலைகள். மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் நீண்ட ஆயுள் மற்றும் மக்கள் சேவை தொடர வேண்டும் என்ற நோக்கில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள அமிர்தா வித்யாலயா மேல்நிலை பள்ளி சார்பில் போதைப் பொருளுக்கு இல்லை என்ற முழக்கத்துடன் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பள்ளி மாணவர்கள் காணொலி வாயிலாக கலந்துரையாடியது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது.
நஷா முகத் யுவாத் பாரத் விகித் பாரத் இயக்கத்தின் ஒரு பகுதியாக மூலகுளம் அமிர்தா வித்யாலய மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. 4 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் எடுத்துரைக்கும் வாசகங்கள் இடம்பெற்ற பாதகைகளை ஏந்தியபடி நடைபயணத்தில் பங்கேற்று போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் போதைப் பொருள் இல்லாத இந்தியா உருவாக்க உறுதிமொழி ஏற்று அதற்கான தங்களது முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதியளித்தனர். இதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இதில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுடன் பிரதமர் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய நிலையில் அமிர்தா வித்யாலய மாணவர்களுக்கும் அவருடன் நேரடியாக உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது போதைப் பொருள் இல்லாத வாழ்க்கையை கடைபிடித்து வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி இளைஞர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். அன்னை மாதா அமிர்தானந்தமயி தேவியின் அருளாசியுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் நாகர்கோவில் வளாக இயக்குனர் பிரம்மச்சாரி சித்தானந்தாமிருத சைதன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்று மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினர். அமிர்தா வித்யாலயம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளின் தாளாளர் சுவாமினி பக்தி பிரியாமிர்த பிரணாமா, மேலாளர் பிரம்மச்சாரிணி காயத்ரி அம்மா ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் டாக்டர் ராஜேந்திரன் தலைமை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். புதுச்சேரியில் முதல் முறையாக 1108 மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட சிவலிங்க வழிபாடு மற்றும் வேள்வி வழிபாடு அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் 5 முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். புதுச்சேரி சிவசிவ ஸ்ரீ வெள்ளையங்கிரி சுவாமிகள் தலைமையில் தாவரங்கள் மற்றும் மூலிகைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகைகள் 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு மற்றும் வேள்வி வழிபாடு முதல் முறையாக நடத்தப்படுகிறது. அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் இந்த நிகழ்ச்சி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. விழாவின் தொடக்க நாளில் மங்கள இசை, விநாயகர் வழிபாடு, மகா சங்கல்பம், மகாலட்சுமி யாக வேள்வி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து திருமுறை பாராயணம், கோ பூஜை, அம்பிகை வழிபாடு, மகா சண்டியா வேள்வி, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை மற்றும் தம்பதியர் பூஜை உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இது குறித்த சிவசிவ ஸ்ரீ வெள்ளையங்கிரி சுவாமிகள் கூறுகைகள், தாவரங்கள் மற்றும் மூலிகைகளின் மகத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் 1108 மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட சிவலிங்க வழிபாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு ஆன்மீக பயன் பெறுமாறு அவர் அழைப்பு விடுத்தார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே பள்ளியில் மீண்டும் சந்தித்த முன்னாள் மாணவிகள் தங்களை உருவாக்கிய ஆசிரியர்களை கண்டு கண் கலங்கிய நிகழ்ச்சி, மறைந்த ஆசிரியருக்கு மௌன அஞ்சலி செலுத்திய உணர்வு பூர்வ தருணம் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் அரசு பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. புதுச்சேரி முத்திரையார்பாளையத்தில் செயல்பட்டு வரும் அருட்செல்வி ஆயி அம்மாள் அரசு நடுநிலை பள்ளி தற்போதைய சிபிஎஸ்இ பள்ளியாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 2003ஆம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகளின் அலுமினி சந்திப்பு நிகழ்ச்சி உற்சாகத்துடன் உணர்வு பூர்வமாகவும் நடைபெற்றது. சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது பள்ளிக்கு மீண்டும் வந்த 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் தங்களது கணவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜெயசூர்யா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட முன்னாள் ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கௌரவிக்கப்பட்டனர். தங்களை உருவாக்கிய ஆசிரியர்களை மீண்டும் சந்தித்த மாணவிகள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு கண் கலங்கினர். மாணவிகளின் அன்பை பார்த்த ஆசிரியர்களும் நிகழ்ச்சி அடைந்தனர். மேலும் கல்வி கற்பித்து மறைந்த ஆசிரியர் ஹரி கிருஷ்ணனுக்கு அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர். அந்த உணர்வு பூர்வ தருணம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இறுதியாக ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவிகள் அனைவரும் ஒன்றாக நினைவு புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. காலம் கடந்தாலும் ஆசிரியர் மாணவர் உறவு என்று அழியாது பந்தம் என்பதை இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு மீண்டும் ஒருமுறை உணர்த்தியது.
உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி புதுச்சேரி லாசுப்பேட்டை முதன்மை சுகாதார நிலையத்தில் பாண்டிச்சேரி அகரம் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தாய்மார்களுக்கான சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி அகரம் ரோட்டரி சங்கம் மற்றும் லாசிப்பேட்டை முதன்மை சுகாதார நிலையம் இணைந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் 50 தாய்மார்கள் மற்றும் அவர்களது குழந்தைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தாய்மார்களுக்கு தாய் மற்றும் சேய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் சத்துணவு பொருட்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அகரம் ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடன் இணைந்த நலம் ஃபுட்ஸ் மற்றும் மாலிய நிறுவனமும் இந்நிகழ்விற்கு பங்களிப்பு வழங்கினார். நிகழ்ச்சியில் முதன்மை சுகாதார நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி, சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ராதாமுத்து, பாண்டிச்சேரி அகரம் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் பூவிழி, மாவட்ட தாய்ப்பால் விழிப்புணர்வு தலைவர் தையல் நாயகி, உதவி ஆளுநர் சௌரி ராஜன், மாவட்ட இணை தலைவர் ராகினி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மன்ற ஆலோசகர் வெங்கட்ராமன், முன்னாள் தலைவர் சதீஷ் பாபு, செயலாளர் கற்பகம், ரமணன், பொருளாளர் வழக்கறிஞர் பாலாஜி மற்றும் சங்க நிர்வாகிகளும் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் போது தாய்ப்பாலின் அவசியம், தாய் மற்றும் சேய் ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்த மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 32,23,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை மார்டின் அறக்கட்டளை சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 32,23,000 மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மார்டின் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பயனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி மட்டுமே குடும்பத்தை சமூகத்தையும் முன்னேற்றும் மிகப்பெரிய சக்தி என்றும் ஏழை மாணவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மார்டின் அறக்கட்டளை மூலம் கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் பிரம்மாண்ட ராக்கெட் ஏவுதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் சுமார் 2,500 மாணவர்கள் இதில் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் சோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஆனந்த மேகலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் பெற்றோர் கலந்து கொண்டனர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதிதாசன் உள்ளிட்ட இலக்கியவாதிகளின் பங்களிப்பை என்றும் மறக்கக்கூடாது என பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி வலியுறுத்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதம் தோறும் நடைபெற்று வரும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்டத்தில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் நடைபெற்ற இம்மாத நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர், பாவேந்தர் பாரதிதாசன் உள்ளிட்ட பல இலக்கியவாதிகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்களிப்பை வழங்கியதாகவும் அவர்களின் தியாகமும் பங்களிப்பும் என்றும் நினைவு கூறப்பட்டு போரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்திய விடுதலையின் 80வது ஆண்டை முன்னிட்டு விடுதலை மேற்கோள் என்ற பாரதிதாசன் கவிதை வரிகளை மையமாக கொண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்களும் நியூ மாடர்ன் வித்யா மந்திரி பள்ளி மாணவர்களும் கவிதைகளை வாசித்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு இலக்கியவாதிகள், கவிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினர்கள் கவிஞர்களுக்கு பரதநாட்டியர்கள் வழங்கி இலக்கிய பணியை பாராட்டி உரையாற்றினர். நிகழ்ச்சியின் நிறைவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் இருந்தும் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி மாநிலம் முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் முன்னணி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி அரசை கலைக்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர்.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலைகள் மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அண்ணா சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேனர் விழுந்து இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வழுதாவூர் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்ற சென்ற அதிகாரிகளை அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் சம்பவத்தை படம் பிடித்து பத்திரிகையாளரும் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்களை கண்டித்து பேனர் தடை சட்டம் 2022 மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் முன்னணி அதன் தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தது. பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய சுவாமிநாதன் பேனர் தடை சட்டம் அமலில் இருந்தும் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் செயல்படுவதாக அரசை குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். புதுச்சேரியில் 3 நாட்கள் 12 ஜோதிலிங்க தரிசனம் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு இந்து முன்னணி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் மனோகர் புதுச்சேரியில் செய்தியாளரிடம் கூறியுள்ளது. 12 ஜோதிலிங்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் 7 மாநிலத்திலிருந்து கல்லை எடுத்து வந்து திருச்சி சிராத்தோப்பு பகுதியில் கோவில் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 12 ஜோதிலிங்கத்திற்கு திருச்சி காவேரி நீரிலிருந்து அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. தொடர்ந்து 12 ஜோதிலிங்கங்களுக்கும் திருவண்ணாமலையில் 3 நாள் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. அங்கிருந்து கொண்டு வரும் 12 ஜோதிலிங்கங்களுக்கு புதுச்சேரி ஈசியா உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி 3 நாட்களுக்கு தரிசனம் 6 கால பூஜைகள் நடக்கிறது. சிவனடியார் ஆன்மீகவாதிகளின் அபிஷேக ஆராதனை நடக்கிறது. காலை முதல் மாலை வரை சிவபுராணம் பாராயணம் நடக்கிறது. புதுச்சேரி மக்கள் பங்கேற்று தரிசனம் செய்யலாம் என்றார். இந்து முன்னணி புதுச்சேரி தலைவர் சுனில் குமார் உடன் இருந்தார். வீராம்பட்டினம் மற்றும் அரியாங்குப்பம் பகுதிகளில் குளம் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம், கொம்மியம், வீராம்பட்டினம் துறைமுகம் போகும் சாலையில் அமைந்திருக்கும் குளத்தில் தூர்வாரும் பணி மற்றும் அரியாங்குப்பம், புதுக்குளம் ஆகிய பகுதிகளில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலமாக இலவச சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் கணன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டும் திட்டத்தில் முதல் தவணையாக 7 நபர்களுக்கு, 2ஆம் தவணையாக 3 நபர்களுக்கும் தலா 2,75,000 ரூபாய் என மொத்தம் 27,50,000 ரூபாய்க்கான நிதி உதவி பெறும் அரசாணை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பயனாளிகளிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆய்வாளர் விநாயகமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.